சித்தேரிமலை அடிவாரத்தில் பழங்குடி மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம் தான் வாச்சாத்தி. இங்கே சுமார் 600 கோடி ரூபாய் மதிப்புள்ள சந்தன மரங்கள் இருந்திருக்கு. ஆசிய கண்டத்திலேயே மிக தரமான சந்தன மரங்கள். இதில் சுமார் 200 கோடி ரூபாய் மதிப்புள்ள சந்தன மரங்களை ஆளுங்கட்சியை சார்ந்த சில பிரமுகர்கள், வனத்துறை அதிகாரிகள் ஒத்துழைப்போட வெட்டி கடத்தி இருக்காங்க. மீதி இருக்கிற எல்லா மரங்களையும் சீக்கிரம் வெட்டி விற்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. அதுக்கு இடையூறாக இருந்தது வாச்சாத்தி கிராம மக்கள். வனத்துறை, வருவாய்த்துறை, காவல்துறைன்னு எல்லாரும் சேர்ந்து ரைடுன்னு சொல்லி திட்டமிட்டு ஒரு கிராமத்தையே சூறையாடி இருக்காங்க. வயசுக்கு வந்து 3 மாதம் ஆகுது. என் பிள்ளையெல்லாம் 3 மாதம் என்னை அடி ஒருத்தர் படுத்திருந்தான். 18 பிள்ளைங்களை எனக்கு முன்னால் அப்படி கதற படிச்சாங்க. சாமியை மக்களும் ஏதோ ஒன்று ஆகிடும். இந்த உயிருக்கு யார் பாதுகாப்பு அப்படின்னா, உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஃபாரஸ்ட்டுக்கு டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் நான் பாதுகாப்புன்னு கேட்டபடி. அப்போ ஆட்சியில் இருந்தது அதிமுக அரசாங்கம். அப்போதைய வனத்துறை அமைச்சர் செங்கோட்டையனும் அவரோட ஆதரவாளர்களும் இந்த சம்பவத்தை மூடி மறைக்க பல முயற்சிகள் செய்தாங்க. எங்களை கொலை பண்ணுறதுக்கான முயற்சிகள்லாம் நடந்தது ஆரம்பத்தில். ஏன்னா அதிமுக ஆட்சி தானே தொடர்ந்து நடந்துட்டு இருந்தது. அப்போ அவர் வந்து ஒரு நாள், என்ன உங்களோட பெரிய தொல்லையாக இருக்கு, எங்களை இந்த அண்ணாமலை சண்முகத்தோட பெரிய தொல்லையாக இருக்கு, அவனை ஏதாவது ரோட்டில் போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் பண்ணி முடிங்கப்பா அப்படின்னு சொல்லி அவனோட முடிச்சுட்டா அப்புறம் மற்றதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற முறையில் அவர் ஃபோனில் அப்போல்லாம் ட்ரங்க் புக் பண்ணி தானே பேச முடியும். அப்போ அந்த ட்ரங்க் புக்கிங்கில் இருந்த நம்முடைய பிஎஸ்என்எல் ஊழியர்கள் அதை ரெக்கார்ட் பண்ணி எங்கள்கிட்ட வந்து கொடுத்து, அப்புறம் அதை வந்து நாங்கள் அம்பலப்படுத்தி தமிழ்நாடு பூரா இந்த செங்கோட்டையனுடைய இந்த கொலை முயற்சி, கொலை தூண்டுதல்ன்றதுக்கான எதிராக ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு பூரா கட்சியின் சார்பில் நடந்துவிட்டு, அப்படி தான் அது வந்து நாங்கள் தப்பிச்சோம். ஒரு வேளை இல்லைன்னா நான் அப்படி உட்காந்து பேசிகிட்டு இருக்க மாட்டேன், அப்பயும் பிடிச்சிருப்பாடுவேன்.